உன்னுடைய தீன் என்னப்பா? என்னுடைய தீன் அவன் சொல்வானா, தீனுல் இஸ்லாம், எனக்கு இஸ்லாம் தான் மார்க்கம். இஸ்லாம் என்னை வட்டியை விட்டு ஹராமாக்கி இருந்தது, நான் வட்டியை தொடவே இல்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தேன். எனக்கு ஹலாலை மாத்திரம் நான் விருப்பப்பட்டேன். குர்ஆன் எனக்கு என்ன சொல்லியதோ, குர்ஆன் என்னை எப்படி வாழ சொன்னதோ, அல்லாஹ்வும் ரசூலும் என்னை எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ்ந்திருந்தால், அந்த ரூல்ஸை, அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை எடுத்து வாழ்ந்திருந்தோம் என்றால் சொல்லுவோமா, தீனுல் இஸ்லாம், என்னுடைய தீன் இஸ்லாம், என்னுடைய தீன் இஸ்லாம். சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்படும். கேள்வி கேட்கப்படாது, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்கிய காட்டப்படும். ரஹ்மத்துல்லில் ஆலமீனை காட்டி இந்த மனிதரை பற்றி என்ன சொல்ல போகின்றார்? எதிர்க்கினியவர்களே, ரசூலை காண்பித்து கேட்கப்படுமா, இந்த மனிதரை பற்றி என்ன சொல்ல போகின்றாய்? நாம் ரசூலை நேசித்து ரசூலினுடைய அன்பை பெற்று, எனக்கு என் தாயை விட, என் தந்தையை விட எல்லாரையும் விட எனக்கு ரசூல் தான் நேசம் என்று சொல்லி ரசூலுடைய பிரியத்தில் வாழ்ந்திருந்தால், ரசூலுடைய சுன்னத்தை எடுத்து நடத்தியிருந்தால், ரசூல் மீது அன்பு வைத்திருந்தால், ரசூலுடைய சுன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் சொல்வீர்களாம், சொல்வோமாம் நாம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று